லவ்ல பிரேக்கப் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப சாதாரணமா இருக்குது. இல்ல லவ்கரும் சாதாரணத்தை தாண்டி தவிர்க்க முடியாத ஒரு வார்த்தையா மாறிட்டு இருக்குதுன்னு ரவி ரேடியோ சரியில இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போற வாழ்க்கை பதிவுகளுக்கு சொந்தக்காரர். எஃப்எம்மோடு இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சரி 91.1. ஆமா லவ்கரும், இன்னைக்கு எந்த ஒரு காதலையுமே இந்த பிரேக்கப் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப தவிர்க்க முடியாத வார்த்தையா மாறிட்டு இருக்குது. லவ் ஃபெயிலியர்னு சொல்ல சங்கடப்பட்ட காலம் போயிட்டு அதே பாலிஷா பிரேக்கப்னு சொல்றாங்க. இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான ஆண்களும் பெண்களும் காலேஜ் முடிச்சு வேலைக்கு போய் கல்யாணம் பண்றதுக்குள்ளார 2-3-4 தடவையாவது லவ் பண்றாங்க. இது ஆரோக்கியமான விஷயமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆதங்கங்களை பதிவு செய்திருந்தாரு ரவி. தொடர்ந்து பேசினாரு. ஒரு காலத்துல நாங்க உயிருக்கு உயிரா 5-6 வருஷம் லவ் பண்றோம்னு ஆணோ பெண்ணோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா எனக்கு அது ரொம்ப அபூர்வமா இருக்கு லவ்கரு. நம்ம ஒரு செல்போன் வாங்கணும்னு முடிவு செஞ்சு கடைக்கு போய் நமக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கிற ஒரு செல்போனை வாங்குறோம். வாங்கினதுக்கு அப்புறம் அதை விட அட்வான்ஸ்டா இன்னொரு ப்ராடக்ட் செல்போன் மார்க்கெட்ல வரும். அதடா அவசரப்பட்டு இதை வாங்கிட்டோம்னு நினைப்போம் இல்லையா? மனசு ஒரு மாதிரி அங்கல ஆயிக்கும்ல. அடுத்த சில நாள்ல நாம வாங்கின செல்போனை ரீப்ளேஸ் பண்ணியோ இல்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணியோ அந்த புது ப்ராடக்ட் செல்போனை வாங்குவோம். பொருள் வாங்குறதுல அந்த பிஹேவியர் இருக்கலாம், ஆனா லவ்வரை செலக்ட் பண்றதுல அந்த பிஹேவியர் இருக்கலாமா? எனக்கு அந்த பிஹேவியர் நிறைய பேர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆதங்கம்னாரு. தன்னுடைய வாழ்க்கையில் காதல் பற்றிய அபிப்பிராயங்கள், அது தனக்குள்ள ஏற்படுத்திருக்கக்கூடிய தாக்கங்கள் பத்தி தான் ரவி பேசினாரு. ஒரு படத்துல சூர்யா கூட சொல்லுவாரு, லவ்வர் ஆப்ஷன்ல வைக்காதீங்கன்னு. இவர்தான் நமக்கு பொருத்தமானவர்னு உறுதியா முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் லவ் பண்ணுங்கன்னு. ரொம்ப சரியான வார்த்தை லவ்கரு. ஆனா இன்னைக்கு இருக்கிற வேகமான உலகத்துல அதுக்கு சாத்தியமே இல்லைன்னாரு. ரவி கூட தொடர்ந்து பேசலாம். ரவி தொடர்ந்து பேசினாரு. லவ்கரு, நமக்கு பொருத்தமான ஒரு நபர் கிடைக்கிறதுக்கான சாத்தியம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியல. ஆனா நமக்கு கிடைக்கிறவங்கள நமக்கு பொருத்தமான நபராக மாற்றுவதற்கான சாத்தியங்கள் நிறையவே இருக்குது. அதை பத்தி யாருமே யோசிக்கிறது இல்ல. நம்ம லவ் ட்ரூவா இருந்தா நம்ம முயற்சி செஞ்சா அதுக்கான சாத்தியம் இருக்குது. ஆனா நிறைய பேர் முயற்சி பண்றது இல்ல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. லவ் பண்ற பர்சன் கிட்ட ஏதாவது குறை இருந்தா உடனே அந்த லவ் பிரேக்கப் பண்ணிட்டு அடுத்த லவ் தேடி போறாங்க. அந்த நபர்கிட்டயும் ஏதாவது குறை இருக்குதானே செய்யும். அப்ப இன்னொரு லவரை தேடி போவாங்களா என்ன? இன்னும் சில பேர் லவ்ல எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா போயிட்டு இருக்கும் போது கட் பண்ணிட்டு வேற ஆளை தேடி போறாங்க. இதுல ஆண் பெண்ணு சொல்லிட்டு எந்த பாலின பாகுபாடும் இல்ல. அப்படி சேஞ்ச் பண்றது எப்படி ட்ரூ லவ்வா இருக்கும்னு கேள்வி கேட்டாரு. அந்த கேள்விக்கான பதில் நம்ம கிட்ட இருக்குதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா அந்த கேள்விக்கு பதிலாக என்கிட்ட ஒரு நிசப்தமான மௌனம் மட்டும்தான் இருந்தது. ரவி கூட தொடர்ந்து பேசி சுகன் ஒரு மின்னசல் பண்ணியிருந்தாரு. அவருடைய வார்த்தைகள் தான் அவங்க கூட பகிர்ந்துட்டு இருக்கேன். ஒரு காதல் அது கண்டிப்பாக நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறோம், அந்த நபரை மாத்திரத்துக்கு முயற்சி பண்றோம். அதுக்கு பிறகு அந்த நபர் நமக்கு ஏற்ற நபராக மாற மாட்டாங்க, அல்லது அவங்களுடைய இயல்பு நம்மளால ஏத்துக்க முடியாதுன்னு தெரிய வரும்போது அது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு இருங்கன்னு நான் சொல்ல வரல. தீர்க்க முடியாத பிரச்சனைனா அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வந்துருங்க. ஆனா சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் பிரேக்கப் பண்ணலாமா? அதுதான் என்னுடைய கேள்வி. ஊரறிய உலகறிய ஒருத்தரை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவர்கிட்ட ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா அதை சரி பண்ண தானே பார்ப்போம். அதை விட டிவோர்ஸ் கேட்டு போயிடுறோமா என்ன? ஆஃப்டர் மேரேஜ்ல இருக்கிற அந்த பக்கம் லவ் பண்ணும்போது ஏன் இல்ல லவ் கரும்? அப்ப மேரேஜ்ங்கிறது சீரியஸான விஷயம், லவ்ங்கிறது வேற என்டர்டைன்மெண்ட், அப்படிதான் அர்த்தம்னாரு. சரியான கேள்வி. கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த கமிட்மெண்ட் இல்லாதவங்க ஏன் காதலிக்கணும் அப்படிங்கிறது தான் ரவியுடைய ஆதங்கம். தொடர்ந்து பேசலாம். சேருவோமா மாட்டோமா அப்படின்னு சொல்லி சந்தேகத்தோட இருக்கிறவங்க தயவு செய்து காதலிக்காதீங்க. தயவு செய்து நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு காதலிங்க. அது அந்த காதலுக்கு நீங்க கொடுக்கிற மரியாதையா இருக்கும்னாரு ரவி. ரேடியோ சரியில் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை பதிவுக்கு சொந்தக்காரர். எஃப்எம்மோடு இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சரி 91.1. கல்யாணத்துக்கு பிறகு ஒரு பிரச்சனை வந்தா அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. மேரேஜ்க்கு முன்னாடி காதலிக்கும் போது வரக்கூடிய பிரச்சனைகளை மட்டும் ஏன் தீர்க்காம அல்லது அதற்கான சொல்யூஷனை தேடி போகாம கட் பண்ணி அந்த உறவையே வேணாம்னு சொல்லி தூக்கி வீசிட்டு போறீங்க? காதல உயிரை விட மேல நினைக்கிறவங்க அதை காப்பாத்தி கல்யாணத்துல கொண்டுட்டு போய் சேருங்க. இப்படி 2-3-4 தடவை பொழுதுபோக்காக லவ் பண்ணி அப்பாவி ஆண்கள் மற்றும் பெண்களோட மனசை காயப்படுத்தாதீங்க. இந்த விஷயத்துல சமூகம் ஆண்களை குற்றம் சொல்றது இல்ல, பெண்களை மட்டும்தான் குற்றம் சொல்லுது. லவ் ஃபெயிலியர் ஆனவங்க, பிரேக்கப் ஆனவங்க அடுத்த லவ் தேடி போகாதீங்க. லைஃப்ல அடுத்த கட்டத்தை தேடி போங்க. படிப்பு, வேலை, தொழில்னு நிறைய இருக்குது. அதுல உங்களை ஒருமுகப்படுத்துங்க. அதுல நீங்க முன்னேறி உங்களுக்குன்னு ஒரு நிலையான இடத்தை உருவாக்குங்க. அதுக்கப்புறம் உங்க பெற்றோர்கிட்ட போயிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு தயங்காம கேளுங்க. முன்பின் தெரியாத நபர் கிட்ட ப்ரொபோஸ் பண்ண வெக்கப்படாத நீங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்கறதுக்கு மட்டும் எதுக்கு வெக்கப்படணும்னாரு. சபாஷ். ஒரு பிரேக்கப் அப்படின்னா லவ்ல அடுத்த கட்டத்தை நோக்கி போக அப்படின்னு சொல்ல, லைஃப்ல அடுத்த கட்டத்தை நோக்கி போங்கன்னு சொல்றாரு ரவி. ரொம்ப அழுத்தமான வார்த்தைகள் ரேடியோ சரிக்காக ரவி பகிர்ந்தாரு. ஸ்டேட் பிரேக்கப் பண்றதும் அடுத்த லவ் செலக்ட் பண்றதும் எங்களோட உரிமை. அதை கேட்கறதுக்கு நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மெயில கேட்டவங்க எல்லோருக்குமே தோணலாம்.
என்னை பார்த்து அப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு கூட நினைக்கலாம் லவ்கருன்னாரு ரவி. ரேடியோ சிட்டியில் எனக்கு உங்ககிட்ட பகிர்ந்துட்டு இருக்கக்கூடிய மின்னஞ்சலுக்கு சொந்தக்காரர். வழக்கமான ஒரு மின்னஞ்சல் பதிவில் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை அவர் தொகுத்து பகரல. காதல் பற்றி அவருக்கு இருக்கக்கூடிய அபிப்பிராயம், அது அவருக்குள்ள ஏற்படுத்திருக்கக்கூடிய தாக்கம், பிரேக்கப் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப சகஜமாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஆதங்கம், இந்த மாதிரி பல விஷயங்களை பத்தி பேசியிருந்தாரு. அவருடைய மின்னஞ்சலின் இறுதி வார்த்தைகளை வேண்டாம், லவ்ல ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட உரிமையால, அதாவது இந்த பிரேக்கப் பண்ணிக்கிறதுக்கான உரிமையால எத்தனையோ அசம்பாவிதங்கள் இன்னமும் தொடருது. இதனால எத்தனையோ ஆண்களும் பெண்களும் மன அளவுல பாதிக்கப்படுறாங்க. இந்த வழியிலிருந்து மீண்டு வரதுக்குள்ளார செத்து பிழைக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிளீஸ். நம்ம வாழ்ற வாழ்க்கை யாரையும் மனதளவுல பாதிக்காம சரியா இருக்கட்டுமே. நான் இவ்வளவு நேரம் சொன்ன கருத்துக்கள் இந்த ஷோ கேட்கிற யாரையாவது கஷ்டப்படுத்திருந்தேன், என்ன மன்னிச்சிருங்க. என்னோட கருத்துக்களை இங்க பதிவு செஞ்சதுக்கு உங்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லி அவருடைய மின்னஞ்சலை நிறைவு செய்திருக்கார் ரவி. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு தோணுது. இவருடைய வார்த்தைகள், அதுல யாருக்கு வேணாலும் மாற்று கருத்து இருக்கலாம், எனக்கே கூட ஒரு சில இடங்கள்ல இருக்குது. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி அவர் சொன்ன ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தமா பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு முறை ஒரு காதல்ல தோத்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் அந்த காதலின் அடுத்த கட்டத்தை தேடிதான் போகணும்னு அவசியம் இல்ல. லவ்ல அடுத்த கட்டம் என்னன்னு பாக்கணுங்கிற அவசியம் இல்ல. உங்க லைஃப்ல அடுத்த கட்டம் என்னன்னு பாருங்கன்னாரு இல்லையா? தட்ஸ் வெரி ட்ரூ. வாழ்க்கையில காதல்ங்கிறது ஒரு பகுதி. காதலோடு இணைந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சிலருக்கான கொடுப்பினை. வாழ்க்கையில காதல் இழந்துட்டோம் அப்படிங்கறதுனால காதலுக்காக வாழ்க்கை இழக்கிறது அபத்தம். அது மட்டும் தான் ரொம்ப அழுத்தமா பதிவிடணும்னு நினைக்கிறேன். ரவிக்கு நன்றி.